ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிசால்வர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு வீடியோவில் என்கோடர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசால்வர்ஸ் அப்படிங்கிறதுனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்கோடர்ஸ் அண்ட் ரிசால்வர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடத்த படிக்கக்கூடிய டிரான்ஸ்டியூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்டியூசர்னால் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு குவான்டிட்டியை ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாவோ ஆல் வைஸ் வைஸாவோ கன்வெர்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வார்த்தை எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசால்வர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டரி டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் டிவைஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிவைஸ் which transfers the electrical parameter from one circuit to another. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த வேலையுமே இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரொட்டேஷனல் டிவைஸ் கிடையாது. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இஎம்எஃப் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜாக கொடுக்கும். அதே நேரத்தில் ரோட்டார் என்னன்னா ஒரு மோட்டர் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்டிவிட்டியும் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு மோட்டர் மாதிரி ரோட்டார் சைடு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸ்டேட்டார் ரோட்டாருங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஆக்சுவலாக நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டேட்டார் ரோட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட், அவ்வளோதான். பட் இங்கே ரொட்டேட்டரி டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸும் சேர்ந்து வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது முக்கியமான விஷயம். இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசருங்கிறது என்ன வேலை பண்ண போகுது அப்படின்னா ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் த ஷாஃப்ட்டை கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றி கொடுக்க போகுது. ஒரு பொசிஷன் அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் ஆங்கிள், கரெக்டாக ஒரு நம்ம ஃபிக்ஸடாக வச்சிருக்க ஒரு ஆங்கிள்லேருந்து எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸாக மாற்ற போகுது. சரி, இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரெப்ரசென்டிங் எ பாயிண்ட் இன் அ 3 dimensional ஸ்பேஸ். ஒரு 3 dimension ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸில் நான் ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் பி அப்படிங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதில் உள்ள ரிலேஷன் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜெட்டு இந்த 3 டைமென்ஷன் உள்ள டைரக்ஷன்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதோட ரிசல்டன்ட் வெக்டார் என்னவாக இருக்குன்னா ஆர் பார் அப்படிங்கிறதா. ஆர் மேலே டேஷ் போடுறது டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஒய் ப்ளஸ் ஏஇசட் ஜெட். இந்த ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட்லாம் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஒய் ஜெட்டுங்கிறத அதோட மேக்னிடியூடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதை 3 டைமென்ஷனல் ஆக்சிஸில் இருந்துமே ரெப்ரசென்ட் பண்ணி அதோட ஒரு மேக்னிடியூடை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கார்ட்டீசியன் ஒரு ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நமக்கு கோஆர்டினேட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட்டாக நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த டெஃபினிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசால்வர்னா என்னன்னு சும்மா கேட்டால் நீங்கள் இதை மட்டும் சொன்னால் போதும், இதை மட்டும் எழுதினாலே போதும். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல ரொட்டேட்டரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இதில் ஸ்டேட்டார் இருக்கும், ரோட்டார் இருக்கும், 2 ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கும், 2 ரோட்டார் வைண்டிங் இருக்கும். அது எந்த அளவுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட்டிங்கான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். 2 ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கும். அதாவது 90 டிகிரி ஆக்சிஸில் இருக்கும். பட் ரெண்டும் கிட்ட இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும். 2 ரோட்டார் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்லாம் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஸோ அதாவது அது ரெண்டுமே எக்ஸாக்டான ஒரு பெர்பெண்டிகுலர். அதாவது நம்ம ஒரு 3 dimensional ஆக்சிஸில் எப்படி நம்ம பெர்பெண்டிகுலர் சொல்கிறோங்கிறதா. மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக நம்ம இப்போ ஒரு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3 விரல் நம்ம இப்படி வைப்போம். ஸோ 3மே என்னவா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோட்டார் வைண்டிங் அரேஞ்ச் ஆயிருக்கும். இல்லை முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆஃப் த ரோட்டார் சைடு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் ஆஃப் த ஸ்டேட்டார் சைடு. ஸோ ஸ்டேட்டாரில் நம்ம என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அது அப்படியே ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாக்டாகவே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரோட வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரொட்டேட்டரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோட்டார் வைண்டிங் இருக்கிற காரணத்தினால 2 டைப் ஆஃப் சிக்னல் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு சிக்னல் சைன் ஆஃப் த ஆங்கிளுக்காகவும் அதே நேரத்தில் இன்னொரு சிக்னல் பார்த்தீங்கன்னா கொசைன் ஆஃப் த ஆங்கிளுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 2 முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 சிக்னல் அப்படிங்கிறத எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் வாங்க அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறீங்க. ஸோ S1 S3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய வைண்டிங். அதே நேரத்தில் S2 S4ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டார் வைண்டிங். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் வைண்டிங் தான். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக 2 ஆக்சிஸ் வரைஞ்சிங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா S2 S4ங்கிறது கொஞ்சம் தள்ளியும், S1 S2 S3ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தள்ளியும் இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கிற இந்த ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்டார் வைண்டிங். அதாவது அப்பார்ட்டில் இருக்குது. 90 டிகிரி ஆக்சிஸில் இருந்தாலும் அது டிஸ்டன்ஸில் அப்பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதே ரோட்டார் வைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா R2 R4 இங்கே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா R1 R3ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ். ஸோ 2 டைப் ஆஃப் சிக்னல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த R1 R3 R2 R4ங்கிறது எந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு நாட்டில் கனெக்ட் ஆயிருக்கு.
இந்த ஸ்டேட்டார்லேருந்து ஒரு ஆக்சிஸ் நான் ஆக்சுவலாக வரைஞ்சேன் அப்படின்னா அங்கேருந்து ஆங்கிள் தீட்டாங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து இந்த ஸ்டேட்டார் வந்து ஸ்டேஷனரி பொசிஷன்லாம் இருக்க போகுது கரெக்டாக. அதோட ஆக்சிஸோட பொசிஷன்லேருந்து ரோட்டார் எந்த அளவுக்கு வந்து ரொட்டேட்டாக இருக்குங்கிற ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகிற காரணத்தினால ஒரு சிக்னலை சைன் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டாங்கிறதுக்கும் இன்னொரு சிக்னலை பார்த்தீங்கன்னா கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டாங்கிறதுக்கும் நாம வந்து ப்ரொபோஷனலாக வச்சு இதோட அவுட்புட் வோல்டேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் மாதிரி இந்த மாதிரி வரும் ஓவராலாக ரோட்டார் அவுட்புட். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேவ் ஃபார்ம் வந்து சைனசாய்டல் வேவாகவும் இன்னொரு வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொசைன் ஆஃப் த வேவ் ஃபார்மும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். காஸ் வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேவ் ஃபார்ம்ங்கிறது வந்து ஓவரால் அவுட்புட்டாக இருந்தாலும் இந்த வேவ் ஃபார்ம்ங்கிறது ஒரு சிக்னல் எடுத்து பார்த்தோம்னா அது சைனசாய்டல் வேவ் ஃபார்மாகவும் இன்னொரு சிக்னல் எடுத்து பார்த்தோம்னா காஸ் ஆஃப் த ஆங்கிள் வேவ் ஃபார்மாகவும் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ரொம்ப வளவலன்னு சொல்ல விரும்பலை. ஸோ இது அதனால தான் வந்து நான் ஷார்ட்டாக வேகமாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ரிசால்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு என்கோடருங்கிறத ஒரு வீடியோ நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ட்விட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், சியர்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.